வாழ்க்கைனா என்னங்க? பிறப்புக்கும், இறப்புக்கும் நடுவுல இருக்க டைம் லைன் தான் லைஃப். அந்த லைஃப்ல டீஃபால்ட்டா, காமனா எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கு. மன நிம்மதியோட சந்தோஷமா வாழ்றது. அந்த கோல அச்சீவ் பண்ண தான் நெறைய பேர் நல்ல விஷயங்களும் பண்றாங்க. சில பேர் கெட்ட விஷயங்களும் பண்றாங்க. சில பேர் நல்ல விஷயம்னு நெனச்சு கெட்ட விஷயமும் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு கேம் எதுக்கு ஆடுறோம்? கேம் நல்ல விஷயமா? கெட்ட விஷயமா? கேம் இஸ் ஃபார் என்டர்டெயின்மென்ட். நம்ம லைஃப்ல ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த டைம்ல நமக்கு புடிச்சத ஏதாச்சும் பண்ணனா, அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். கசப்பான நேரத்துலயும் கேம்ஸ் ஆடுனா, அந்த கசப்பான நேரமும் போகும். ராசி பலன் மாரி சொல்றேன்ல. அந்த காலத்துலலாம் பிசிக்கலா தான் கேம்ஸ் இருந்துச்சு. மோஸ்ட்லி போர்ட் கேம்ஸ். சிஸ்டமேட்டிக்கா டிஜிட்டலா ஃபர்ஸ்ட்டு உருவான கேம் தான் டென்னிஸ் ஃபார் டூ. 1958ல ஒரு பிசிசிஸ்ட் வந்து தன்னோட லேபுக்கு வரவங்கள என்டர்டெயின் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஸோ கேம்ஸ் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் அதுவே ஒரு பிசினஸா மாறிச்சு. காலங்கள் மாற மாற பல கேம்ஸ் பல ஸ்டைல்ல, பல ஜானர்ல, பல பெர்ஸ்பெக்டிவ்ல டெவலப் ஆகிட்டே வந்தது. அப்படியே கூடவே அடிக்ஷனும் டெவலப் ஆச்சு. எந்த என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், நாம கன்சியூமரா இருக்கும் பட்சத்தில், அடிக்ஷன்னு ஒண்ணு வந்தா, அது கெட்டதாவே மாறிடும். ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீவ் பண்ண ஆட ஆரம்பிச்ச நாம, கேம் ஆடியே ஸ்ட்ரெஸ் ஆகுற ஸ்டேஜும் வரும். அப்பா, அம்மா வாங்குற சம்பளத்த டைமண்ட்ல செலவு பண்ணி காச கரைச்ச ஆட்கள்லாம் இருக்காங்க. இல்லையே, அடிக்ஷனா இருந்தாலும் அத வச்சே லைஃப்ல சக்சஸ் ஆகுறவங்கலாம் இருக்காங்களே. நோ, சில பேர் சக்சஸ் ஆகுறாங்க. லைஃப்ல சக்சஸ் ஆகுறதுனா என்ன? நம்ம ஃபேஸ் சொசைட்டிக்கு பாசிட்டிவா தெரியறதும், மணி ஏர்ன் பண்ணி ஃபினான்ஷியலா ஃப்ரீடம் ஆகுறதும். அந்த சக்சஸ ரீச் பண்ண கேம வெறும் என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்க்கு மட்டும் பார்க்காம, அத ஒரு மணி ஜெனரேட் பண்ற மீடியமா பார்த்தாங்க. அதுல எக்ஸ்ட்ராவா தன்னோட கிரியேட்டிவ் ஸ்கில்ல யூஸ் பண்ணி மணி ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம்பிள், அந்த கேம ப்ளே பண்ணி ஆன்லைன்ல லைவா ஸ்ட்ரீம் பண்றது, அப்புறம் அத வச்சு அந்த கேம ப்ரமோட் பண்றது. அந்த மாரி பண்ணா பிராண்ட் ஓனர்ஸ் பே பண்ணி இன்னும் அந்த கேம ப்ரமோட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு டோர்னமெண்ட்ஸ் வந்தா மாரி, வீடியோ கேம்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பேட்டில் ராயல் கேம்ஸ் வந்த பிறகு. இதனால சும்மா வீட்ல உட்காந்து வீடியோ கேம்ஸ் ஆடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கோல் ஒண்ணு கிரியேட் ஆன மாதிரி தான். பட் நம்ம ஆளுங்க அதுக்கு ட்ரை பண்ணாங்களான்னு கேட்டா இல்ல. நீங்க என்னடா டோர்னமெண்ட்ஸ் வைக்கிறதுன்னு, நாங்களே ஒரு டோர்னமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு, அவங்களே சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணாங்க. கேம்ல புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி விளையாடுவாங்கன்னு பார்த்தா, புது புது ஸ்கின்ஸ் அண்ட் பவர் யூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சாங்க. இது நல்லதான்னு கேட்டா இல்ல. ஒரு எனிமிய டிஃபீட் பண்ணணும்னா, அந்த பிளேயர்ஸ் நல்லா யோசிச்சு டீமா ஒர்க் பண்ணணும். இந்த பவர்ஸ் இருக்கனால, அதான் பவர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எனிமிய டிஃபீட் பண்ணிடுறாங்க. இதனால பிளேயர்ஸ்லாம் யோசிக்கிறது கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம, பிளேயர்ஸ் வந்து கன் ஸ்கின் இருந்தா தான் நம்ம கெத்துன்னு நெனச்சு, அத வாங்க செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் நல்ல விஷயமான்னு கேட்டா இல்ல. ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா, அதுவும் காசு குடுத்து பண்றோம்னா, அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். கேம்ஸ் ஆரம்பத்துல பொழுதுபோக்கிற்காக கிரியேட் பண்ணியிருந்தாலும், இப்ப அது கேஷ் டெபாசிட் மிஷினாவே மாறிடுச்சு. வெறும் பேட்டில் ராயல்ஸ் மட்டும் வச்சு கேம்ஸ் எல்லாம் கெட்டதுன்னு சொல்றீங்களேன்னு கேட்டா, நான் கேம்லாம் கெட்டதுன்னு சொல்லல. நம்ம எந்த பர்ப்பஸ்க்காக அந்த கேம விளையாடுறோம்னு தெரியணும். அதுல ஒரு லிமிட் இருக்கணும். லிமிட் இருக்கிற வரைக்கும் எந்த கேமுமே கெட்டதில்ல. அதே மாதிரி அந்த கேம் நமக்கு யூஸ்ஃபுல்லா எதுவுமே தரலன்னா, அந்த கேம விட்டு வெளிய வந்துருங்க. ஃபர்ஸ்ட்டு பர்ப்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த கேம்ஸ் இல்லன்னா, சின்ன சின்ன கேம்ஸ் நெறையவே இருக்கு. அது நம்மளோட ஐக்யூ லெவல் டெஸ்ட் பண்ற கேமா இருக்கட்டும், நமக்கு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ற கேம்ஸா இருக்கட்டும், அந்த மாரி கேம்ஸ் எல்லாமே இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுவே நல்ல ஃபீல் குடுக்கும். ஸோ இதான் நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஓவர் அண்ட் அவுட்.